الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وقال النبي صلى الله عليه وسلم ما من ملب يلبي إلا لبى من عن يمينه وشماله من حجر أو شجر أو مدر حتى تنقطع الأرض من ها هنا إلى ها هنا أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகின் நாலா பகுதிகளிலிருந்தும் புனித மக்காவை நோக்கி மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிற, தல்பியாவை முழங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. எல்லா படைப்புகளுமே தல்பியா சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முலப்பின் யுலப்பி, ஒரு மனிதன் தல்பியா சொல்கிற போது அவருடைய வலது பக்கம் அவருடைய இடது பக்கத்தில் உள்ள கற்கள், மரங்கள், மண்கட்டிகள் எல்லாமே தல்பியா சொல்கிறது. பூமியின் ஒரு துருவத்திலிருந்து மறு துருவம் வரை உள்ள எல்லா படைப்புகளும். எனவே எல்லா படைப்புகளும் தல்பியா சொல்லுகிற ஒரு காலத்திலே, ஒரு நாட்களிலே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பவர்களுக்கும் இந்த பயான், இந்த கருத்துக்கள் பயன்படும். ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கும் இது பயன்படும். ஹஜ்ஜு என்பது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம். அது மக்காவை நோக்கி நம்முடைய உள்ளங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்களில் ஒரு துஆ என்ன? ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸ், மக்களுடைய உள்ளத்தை இங்கே திருப்புவாயாக. மக்களுடைய உடல்னு சொல்லல. எத்தனை பேர் மக்கால இருப்பான், மக்காவுடைய கண்ணியம் அவனுக்கு தெரியாது, மக்காவுடைய மகத்துவம் தெரியாது. எங்கேயோ இருப்பான், ஆனால் மக்காவின் மீது ஆசை இருக்கும். புனித மக்காவை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும், காபாவை காண வேண்டுமே என்ற ஆசை இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த துஆ தான் கேட்டாங்க, முஸ்லிம்களுடைய உள்ளத்தை இந்த நகரத்தின் பக்கமாக திருப்பு. அருமையானவர்களே, நம்முடைய உள்ளங்கள் அங்கே இருக்கணும். எவ்வளவு ஆசை இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த புனித நகரத்திற்கு பயணம் செய்கிற வாய்ப்புன்னு அல்லாஹ் தருகிறான். ஒரு காலத்தில் மக்கள் இந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை உணர்வுபூர்வமாக ரசித்து செஞ்சாங்க. ஹஜ்ஜு செய்ய முடியாத ஏழைகள் ஹஜ்ஜுடைய காலம் வந்து விட்டால் ஹாஜிகள்லாம் அன்றைக்கு நடந்து போவாங்க, ஒட்டகத்தில் போவாங்க, அன்றைக்கு இருந்த வாகனங்களில் போவாங்க. இப்போ அந்த நேரத்தில் வழியில் இருக்கிற ஏழைகள் எல்லாம் அந்த ஹாஜிகள் பயண கூட்டம் போகிற தூரத்தில் கொஞ்சம் தூரம் அப்படியே அவங்களோட போவாங்க. பிறகு அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் பிரிஞ்சிருவாங்க. அந்த ஏழை மக்கள் அப்படியே ஏக்க மூச்சு விடுவாங்க, எங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லையே என்று ஏக்க மூச்சு விடுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை ஒரு உணர்வுபூர்வமான வணக்கமாக பார்த்தாங்க. அருமையானவர்களே, நாமும் இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ஜுக்காக துஆ செய்யணும். ஹஜ்ஜு எல்லாருடைய வாய்ப்பிலும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்குது. ஹஜ்ஜு ஒரு வணக்கம் தான். ரப்பே அழைக்கிறான், வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அழைப்பு கொடுக்குமாறு சொன்னான். புனித மக்கா நகரத்திற்கு அல்லாஹ் குர்ஆன்ல பல பெயர்கள் சொல்றான். மக்கா என்று சொல்றான், பக்கா என்று சொல்றான், அல் பைத்துல் அதீக் என்று சொல்றான், அல் பைத்துல் ஹராம் என்று சொல்றான், அல் பலதுல் அமீன் என்று சொல்றான், உம்முல் குரா என்று சொல்றான். எத்தனை பெயர்கள் அல்லாஹ் வைக்கிறான் குர்ஆன்ல மட்டுமே. திருக்குர்ஆன்ல மட்டுமே மக்காவுக்கு இத்தனை பெயர்கள், மக்கா என்றும் பக்கா என்றும், அல் பைத்துல் அதீக், அல் பலதுல் ஹராம், அல் பலதுல் அமீன், வத்தீனி வஸ்ஸைத்தூன், வதூரி சீனீன், வஹாதல் பலதில் அமீன். எவ்வளவு பெயர்களை சொல்றான். ஒரு பொருளுக்கு
எத்தனை பெயர்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது மகத்துவம் நிறைந்தது என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. பெயர்கள் அதிகமாக அதிகமாக அதனுடைய மகத்துவம் அதிகம் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. அந்த நகரத்திற்கு அவ்வளவு பெயர்கள். இதெல்லாம ஹதீஸ்ல பல பெயர்கள் இருக்குது, அறிஞர்கள் பல பெயர்கள் சொல்லுவாங்க. இந்த மக்காவை பத்தி அல்லாஹ் திருமறையில ஆல இம்ரான்ல மக்காவுடைய சிறப்பம்சங்கள் 5 விஷயம் சொல்லுவான். பல இடங்கள்ல பலதை சொல்லும்போது 5 விஷயம் சொல்லுவான். இன்ன அவ்வல பைத் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா, உலகத்தில் அல்லாஹுக்காக அவனை வணங்குவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் இருக்கிற ஆலயம் என்று சொல்லுவான். இரண்டாவது சொல்ல முபாரக்கன், அந்த நகரம் அருள் நிறைந்தது. மக்கால யாரும் பசிப்பட்டினில இறந்ததாக சரித்திரம் இல்லை, மக்கால யாரும் தாகத்தினால் இறந்த சரித்திரம் இல்லை, மக்கால நோய்கள் பரவியதாக சரித்திரம் இல்லை. எங்கே பலன்கள் இருக்கிறதோ அது பரக்கத்தானதுன்னு அர்த்தம். மக்கா முபாரக்கன் என்று சொல்றான். மூன்றாவது வஹுதல்லில் ஆலமீன், வஹுதல்லில் ஆலமீன், அது அகிலத்தாருக்கு வழிகாட்டக்கூடிய நகரம் என்று சொல்றான். நாலாவது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே தெளிவான சான்றுகள் இருக்கிறதுன்னு சொல்றான். உலமாக்கள் சொல்றாங்க திருமக்காவில் ஏறத்தாழ 40 அத்தாட்சிகள் இருக்கிறது. 40 அத்தாட்சிகள். அந்த அத்தாட்சிகளை பத்தி நாம இப்ப பயான்ல சொல்ல போறது இல்லை, அங்க அல்லாஹ் சொன்ன அத்தாட்சி இருக்குது. ஐந்தாவது ஒமன் தஹலஹு கான ஆமினா, அந்த நகரத்தில் நுழைந்தவர் பாதுகாப்பு பெறுவார். மக்கமா நகரம் தான் உலகத்தில் அபயமளிக்கிற நகரம். எனவேதான் அதற்கு பெயர் அல் பலதுல் அமீன், பாதுகாப்பை தருகிற நகரம். அது உலகத்தில் அப்படி எந்த நகரமும் கிடையாது. எனவேதான் அந்த நகரத்தில் மனிதர்கள் மாத்திரமல்ல விலங்குகளுக்கும் பாதுகாப்பு. மக்கால எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது, மக்காவுடைய மரங்கள் செடி கொடிகளுக்கு பாதுகாப்பு, எதையும் கிள்ளக்கூடாது வெட்டக்கூடாது. அல்லாஹ் அப்படி நகரமாக்கி இருக்கிறான். அந்த மக்காவுடைய ஆலயத்தை என் வீடுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஆணையிட்டான், வதஹிர் பைத்திய, என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்துவீராக, லித்தாயிஃபீன், தவாஃப் செய்பவர்களுக்கும், வல் ஆகிஃபீன், இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கும், வர்ருக்கஇ சுஜூத், ருக்கு சுஜூது செய்து தொழக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வீடுன்னு அல்லாஹ் சொல்றான். இமாம் இப்னு கையும் சொல்லுவாங்க, மக்காவுக்கு இதை விட வேறு சிறப்பு தேவையில்லை. அல்லாஹ் அந்த ஆலயத்தை பார்த்து சொல்றான் என் வீடு என்று அல்லாஹ் சொல்றான். தஹிர் பைத்தி, என் வீடுன்னு சொல்றான். இதை விட என்ன சிறப்பு இருக்க முடியும்? அருமையானவர்களே, அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மண்ணு தான் புனித மக்கமா நகரம். ஒரு முஸ்லிம் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், ஆசைப்படாமல் இருக்கலாம். ஆனா மக்கா செல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் ஒரு முஸ்லிம் இருக்கவே முடியாது. கிடைக்குதோ கிடைக்கலையோ அது அப்புறம். ஆனா மக்கா செல்லணுங்கிற ஆசை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல இல்லைன்னா அவனுடைய ஈமானே கேள்விக்குறியாக ஆயிடும். ஏன்னா அந்த நகரத்தை மசாபத்தல் லின்னாஸ், எல்லா மக்களும் திரும்பும் இடம், எல்லா மக்களும் நோக்கும் இடமாக ஆக்கியிருக்கிறான். எந்த கிபிலாவை நோக்கி நாம் தொழுகையில் தொழுகிறோமோ அதை காண வேண்டும்ங்கிற ஆசை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? எனவே அருமையானவர்களே, 2 விஷயங்களை தான் இன்றைக்கு நான் சொல்லவிருக்கிறேன். ஒன்று, ஒரு காலத்தில் இந்த ஹஜ்ஜுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க, இன்றைக்கு நாம் எப்படி லேசாக செல்கிறோம். இமாம் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜில் எல்லா நாட்டு மக்களும் இருப்பாங்க இல்லையா? இப்னு சீரீன் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் இமாம் இப்னு சீரீன் இடத்துல கேட்டார், நீங்கள் எந்த நகரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று. இமாம் இப்னு சீரீன் சொன்னாங்க கூஃபாவிலிருந்துன்னு சொன்னார். கூஃபாவிலிருந்து வந்திருக்கிறேன். உடனே அவர் சொன்னார், அப்படியானால் நீங்கள் எல்லாம் ஜீரானில் ஹரம், நீங்கள்லாம் ஹரமுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொன்னார். இப்னு சீரீன் சொன்னாங்க, என்னப்பா கேள்வி பண்ணுறியா? கூஃபா எங்கே இருக்குது? எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் மைல் தள்ளி இருக்குது, நான் வர்றதுக்கே 2 மாதம் இருக்குது, என்ன போய் நீ ஹரமுடைய பக்கத்தில் வசிக்கிற ஆளுகன்னு சொல்றீன்னு சொல்லி அவர் சொன்னார், நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா? நான் மாவரா நகர், அந்த காலத்தில் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் மாவராவுன் நகருங்கிற ஊர்ல இருந்து வர்றேன். நான் அங்கிருந்து பயணம் புறப்பட்டு 5 வருஷம் கழிச்சு மக்கா சேர்ந்துருக்கிறேன். அப்ப என்ன கவனிச்சா 2 மாசத்துல வந்த நீர் மக்காவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தானேன்னு சொன்னார். என்ன கவனிச்சா நீங்க மக்காவுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஏன் அப்படி 5 வருஷம் ஆகுமாலாம் நம்ம சந்தேகப்பட தேவையில்லை. இப்ப எதை சொன்னாலும் சந்தேகப்படுற ஒரு புத்தி நம்மள்கிட்ட வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே கதையாக ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை, அந்த காலத்தில் அப்படி நடக்கும். ஒன்று நடந்து வருவாங்க, நிறைய நடந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு மக்கள் ஏழைகளா இருக்கிறவங்க வழியில சம்பாதித்து கொண்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு அப்புறம் வருவாங்க, ஒரு ஊர்ல தங்கி இருப்பாங்க. இப்படி ஹஜ்ஜு நிறைவேற்றணுங்கிறதுக்காக
பல வருடங்கள் கழித்து மக்கா வந்து சேர்ந்தவர்களுடைய நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்திற்காக வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு வேறு பல கஷ்டங்கள் வந்துருச்சு. அருமையானவர்களே, ஹஜ்ஜை சீக்கிரமாக செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த ஆண்டே நீங்கள் பார்த்தீங்க, தனியாரில் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய, இந்தியா முழுவதிலிருந்தும் செல்ல வேண்டிய 52,000 ஹாஜிகளில் 10,000 பேர் தான் போனாங்க. 42,000 பேர் போகல. காரணம் என்ன நமக்கு தெரியல. அதில் என்ன அரசியல் நமக்கு தெரியாது. 42,000 ஹாஜிகள் போக முடியல. ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டங்கள், அங்கே இப்போ சவுதியில் நடக்கிற சட்டங்கள், ஒரு காலத்தில் ஹஜ்ஜுங்கிறது அது பொற்கால ஹஜ்ஜுன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பொற்கால ஹஜ். ஒவ்வொரு முறை ஹஜ்ஜுக்கு செல்லும் போதும் நாம் பெற்றுக்கொண்ட பாடம் அதுதான். கடந்த முறை எவ்வளோ பெரிய அருளாக இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லையே. 2000 ஹஜ்ஜில் ஹஜ்ஜெல்லாம் செல்லும்போது மக்கால எங்கே வேணாலும் எந்த கடைக்குனாலும் போயிட்டு மஸ்ஜிதுல் ஹராமுடைய எந்த கேட்லையும் உள்ளே போகலாம். 99 கேட்டு எதுலையும் உள்ள போகலாம். அப்படி ஒரு காலம். அப்புறம் பார்த்தா குறிப்பிட்ட கேட்டு தான், இப்படி தான் போக முடியும். எல்லா இடத்துலையும் பார்த்தா அடைப்பு 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 அடைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அடைக்கிறதுல என்னதான் இன்ட்ரெஸ்டோ. நான் கூட சொல்லுவீங்க, அடைப்புக்கு பிறந்த போயிலுங்கன்னு சொல்லி. எங்கே பார்த்தாலும் அடைப்பு தான். இப்போ போகிறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் செஞ்ச ஹஜ்ஜெல்லாம் ஒரு பெரிய பொற்கால பாக்கியம் நிறைந்த ஹஜ்ஜு. இன்றைக்கு மக்கால் அப்படி இல்லை. கெடுபிடிகள், பயங்கரமான கெடுபிடிகள். நாளுக்கு நாள் சட்டங்கள். அங்கே உள்ள அரசாங்கம், இங்கே உள்ள அரசாங்கம். வசதி உள்ளவங்க சீக்கிரம் ஹஜ்ஜை முடிச்சிருங்க. அதனால தான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஅஜ்ஜலு ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை சீக்கிரம் பண்ணிருங்கப்பான்னு சொன்னாங்க. எந்த தடை உங்களுக்கு வரும், ஃபைன்ன அஹதக்கும் லா யத்ரி மா யஅருது லஹு, என்ன தடை வரும்னு தெரியாது. ஹதீஸ் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. என்ன தடை வரும்னு தெரியாது. இந்த 42,000 பேர் தடுத்து நிறுத்தப்படுவாங்கன்னு கற்பனையில் நாம் நினைச்சோமா? நடந்து விட்டது அல்லவா? அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து இருக்கிற சொத்தை வித்தாவது வரக்கூடிய ஆண்டுகளில் எவ்வளோ சீக்கிரம் ஹஜ்ஜுக்கு போக முடியுமோ போயிருங்க. உலகம் முழுவதும் ஃபித்னாக்களுடைய காலம். இது அச்சுறுத்த சொல்லலை, ஹதீஸில் வந்திருக்குது. இப்படிலாம் உலக அழிவுக்கு முன்னால் நடக்கும். உலக அளவிலான எங்கு பார்த்தாலும் போர்கள். பார்க்க ரஷ்யா உக்ரைனுடைய போர் 3-4 வருஷம் ஆச்சு. பலஸ்தீன் ஹமாஸுடைய போர் அது ஒரு 3 வருஷம் ஆச்சு. சமீபத்தில் இந்திய இப்படி உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் போர்கள். எல்லா நாடுகளும் ஆயுதங்களை குவிக்கக்கூடிய காலம். எல்லாம் ஆயுதம் வாங்கி குவிக்கிறான். ஏதோ உலகத்தில் நடக்க போகுது. வாழ்க்கையில் எதை வேணாலும் அடையாமல் மூத்தா போகலாம், ஹஜ்ஜு செய்யாமல் மூத்தா போகக்கூடாது. நம் வாழ்க்கையில் எது வேணாலும் கிடைக்காம மூத்தா போயிடலாம், ஆனால் ஹஜ்ஜு செய்யாமல் மரணிக்க கூடாது. இந்த துவாவை செய்யுங்க. துல்ஹஜ்ஜுடைய இந்த நாட்களில் செய்யுங்க. அல்லாஹ் கபூல் செய்வான். இந்த நாட்கள் உங்களுடைய உள்ளங்களெல்லாம் அங்கே இருக்கணும் இல்லையா, ஏக்கத்தோடு இருக்கணும். அந்த மக்கள் இந்நேரம் தவாஃப் செய்கிறாங்க, இந்நேரம் ஹஜ்ஜுக்கு தயாராகிறாங்க. நம்ம உள்ள இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு தேட்டம் இருக்குதோ, எவ்வளவு இஷ்க் இருக்குதோ அதை பொறுத்து தான் நாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைவதும் அடையாமல் இருப்பதும். அதனால தான் முன்னோர்கள் ஒரு ஹஜ்ஜை கொண்டெல்லாம் நிறைவடையே மாட்டாங்க. ஹஜ்ஜு அவங்க 100 வயசு வாழ்ந்தவங்க. இமாம் அத்தாவுபின் அபி ரபா 70 ஹஜ்ஜு செஞ்சாங்க. இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா 40 ஹஜ்ஜு செஞ்சாங்க இல்லையா. இமாம் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 80 ஹஜ்ஜு செஞ்சாங்க. எல்லாம் ஹஜ்ஜு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்னு முபாரக் எல்லாம் வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஹஜ்ஜுங்கிறது அவங்களுக்கு வருஷந்தோறும் நம்ம ஐபேலை தொழுகை மாதிரியான ஒரு வணக்கம். அது வருஷந்தோறும் போயிடுவாங்க. கடமை ஒரு தடவை செஞ்சாலும் வசதி உள்ளவர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போகணும், இல்லைனா பாக்கியமற்றவன். ஹஜ் என்பது நம்முடைய உள்ளத்தில் அதனுடைய ஆசை இருக்கணும். ஒரு தடவை செஞ்சுட்டா போதும் என்று அல்ல. ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜுக்கு நிகரான வணக்கமே கிடையாது. அப்படிதான் எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு நிகரான வணக்கம் இருக்குதான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்லப்பா, ஹஜ்ஜுக்கு நிகரான வணக்கமே இல்லை. ஹஜ்ஜில் பயணத்தில் உள்ள கஷ்டம், எங்கெல்லாம் இடையில தங்குறோமோ அதனுடைய கஷ்டம், மினா அரஃபா முஸ்தலிஃபாவுடைய கஷ்டம், இதுக்கு நிகரா உலகத்தில் எந்த வணக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹஜ்ஜு உலகத்தில் அதற்கு நிகரான எந்த சவாபும் வேற எந்த வணக்கத்துக்கும் இல்லை. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காண்டி கிளம்பிட்டாலே அவருடைய பேலன்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும், நன்மைகளுடைய கணக்கு. எப்போ ஹஜ்ஜுக்கு புறப்படுறாரோ, புறப்பட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தரஜா உயர்த்தப்படும், ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் அளிக்கப்படும். அப்போ எப்படி யோசிச்சு பாருங்க, ஹஜ் எவ்வளோ பெரிய வணக்கம் அது.
இந்த வணக்கத்தை தான் அந்த காலத்தில் தியாகத்தோடு செஞ்சாங்க. இன்றைக்கு ஹாஜிகள் மக்காவில் இருக்கிறாங்க இல்லையா? மக்காவில் இருக்கிற காலகட்டத்தில் பயத்தோடு இருக்கணும், அச்சத்தோடு இருக்கணும். இன்னைக்கு மக்காங்கிறது ஒரு பெரிய ஷாப்பிங் நகரமாகி போச்சு, பெரிய சிட்டியாக ஆகி போச்சு, கடைகள் நிறைந்த மால்கள் நிறைந்த நகரமாகி போச்சு. அதனால புனித தன்மையும் குறைஞ்சு போச்சு. எங்க காபா அருகில் இருந்தால் மட்டும் புனிதம், வெளியே வந்துட்டா அந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டங்கள் தான் தெரியுது. பயப்படணும். காபால இருக்கிறது, மக்கால இருக்கிறதுல சின்ன பாவத்தை நினைச்சா கூட பாவமா போயிடும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் ஹரம் எல்லைக்குள்ள பள்ளிவாசல் கட்டிக்கிட்டாங்க. ஹரம் எல்லைங்கிறது பறந்து விரிந்த பகுதி. ஒரு பள்ளிவாசல் ஹரம் எல்லைக்குள்ள கட்டிக்கிட்டார். ஹரம் எல்லைக்கு வெளியில வீடு கட்டிக்கிட்டார், வசிக்கிறதுக்கு வீடு. மாணவர்கள் கேட்டாங்க, பள்ளிவாசல் ஹரம் எல்லைக்குள்ள கட்டின மாதிரி உங்க வீட்டையும் ஹரம் எல்லைக்குள்ளேயே கட்டி இருக்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இல்லப்பா, ஹரம் எல்லைக்குள்ள ஒரு நன்மை செஞ்சா அது சிறந்தது, அதுக்கும் 1,00,000 நன்மை உண்டு. ஹரம் எல்லைக்குள்ள பாவம் செஞ்சா அந்த பாவமும் ரொம்ப பொல்லாதது. நாம வீட்டை உள்ள வச்சிருந்தோம்னு சொன்னா வீட்டில் பல விஷயம் பேசுவோம், தகாத விஷயம் பேசுவோம், பாவமும் கடுமையானது. அதனால வீடு ஹரமுக்கு வெளியில் இருக்கட்டும், பள்ளிவாசல் உள்ள இருக்கட்டும். இந்த அளவுக்கு அவர்கள் பயந்தாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் மக்கா வந்தா ஒரு நெருப்பு கல் மீது, சுட்ட கல் மீது உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்துருப்பாங்களாம். துடித்து ஒரு சுட்ட கல் மீது மனுஷன் உட்கார முடியுமா? அப்படியே துடிப்பாராம். எல்லாரும் கேட்பாங்களாம், என்னங்க எல்லாரும் மக்கா வந்தா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நீங்க அப்படியே துடிக்கிறீங்களேன்னு சொல்லுவாராம். ஒவ்வொரு நொடியும் மக்கால ஆபத்து தான்பா, நன்மைகள் செஞ்சா தப்பிச்சோம், பாவத்தை நினைச்சாலே அழிஞ்சோம். அதனாலதான் இந்த நகரத்தில் இருக்கவே நான் பயப்படுகிறேன்னு சொல்லி. அதனால ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் ஹஜ்ஜை முடிச்சுட்டா எல்லாத்தையும் விரட்டிடுவாங்க. யாரும் மக்கால இன்னைக்கு தான் 40 நாள்லாம், அதனால மரியாதையும் குறைஞ்சு போச்சு. ஹஜ்ஜை முடித்து விட்டால் ஒவ்வொரு நாட்டவரையும் அழைப்பாங்க, கையில் ஒரு கைத்தடி வச்சிருப்பாங்க. யா அஹ்ல ஷாமி இல ஷாம், சிரியா வாசிகளே போங்க சிரியாவுக்கு. யா அஹ்லல் யமனி இலல் யமன், யமன் வாசிகளே போங்க யமனுக்கு. எல்லாத்தையும் விரட்டுவாங்க. ஹஜ்ரத் உமர் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க தங்கி இருந்தா ஒழுங்கா இருந்தா நல்லது, இல்லை என்று சொன்னால் அது ரொம்ப ஆபத்தானது. எனவே ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிற மக்களும் தேவையில்லாத விஷயங்களை பேசாமலும், எல்லா இடங்களிலும் இந்த செல்ஃபி எடுத்துக்கொண்டு பாவங்களை செய்யாம திரும்பி வந்தால் அது அவர்களுக்கு சலாமத். இல்லை என்று சொன்னால் மிக மிக ஆபத்தான. தர்மையானவர்களே, ஹஜ் உணர்வு பூர்வமான வணக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஹஜ்ஜுக்கு, பெருமானாருடைய ஹஜ்ஜை நீங்க படிச்சாலே போதுங்க. அவங்க துல்காதா 24 மதீனாவிலிருந்து புறப்படுவாங்க. சனிக்கிழமை புறப்படுவாங்க. முந்தின நாள் துல்காதா 23 வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறேன், நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன்னு அறிவித்து விட்டு சனிக்கிழமை லுஹர் தொழுது விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு புறப்படுவாங்க. புறப்பட்டு அவங்க திரும்பி மக்கா வந்து சேருகிற வரை அதுதான் பெருமானாருடைய ஹஜ்ஜத்துல் வதா. உலமாக்கள் அதை தனி நூலா எழுதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து புறப்பட்டு போய் திரும்பி வர்ற வரைக்கும் வழியில என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு அழகான ஒரு விஷயம் அது. அதை முழுசா பேசினா 1 மணி நேரத்துக்கு மேல 2 மணி நேரம் ஆகும். அவங்க மதீனாவிலிருந்து புறப்பட்டு துல்ஹுலைஃபா வர்றது எல்லாமே எனக்கு நான் சொல்ல வந்தது. சஹாபாக்களுக்கு இது உணர்வுபூர்வமான வணக்கமாகவே சொல்லிட்டு வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு வரும்போது கேட்பாங்க, ஒரு இடத்தை கடந்தா இது எந்த இடம்னு கேட்பாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இது இந்த இடம்னு சொல்லி. அப்படியா, இந்த இடமா, இந்த இடமா, இங்கு தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்து தான் தல்பியா சொன்னாங்க. எல்லா நபிமார்கள் ஹஜ்ஜுக்கு வந்ததை எல்லாம் நினைவுபடுத்துறான். இப்போ பாருங்க, ஹஜ் ஆதியிலிருந்து நடக்கிற வணக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து நடக்கிற வணக்கம். இன்னைக்கு நாம மட்டும் செய்யல. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தல்வியா சொன்னாங்க, இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்தையும் கேட்பாங்க, இது எந்த கனவா, இது அது பேரை சொல்லுவாங்க, இந்த கனவா. அப்படியா, இங்க தானே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்வியா சொன்னாங்க. பிறகு அந்த நபிமார்கள் எப்படி தல்வியா சொன்னாங்க அதையும் சொல்லி காட்டுவாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீன் வயிற்றுக்குள் போயிட்டு வந்தவராச்சே இல்லையா, அல்லாஹ் அதிலிருந்து அவரை காப்பாத்தினான் இல்லையா, அவருடைய தல்வியா எப்படி இருந்துச்சு, லப்பைக ஃபர்ராஜல் கர்பி லப்பை. ஃபர்ராஜுல் கர்பனா, துன்பத்திலிருந்து விடுவித்தவனே உனக்காக ஆஜராகிவிட்டேன். அவர் சொன்ன தல்பியா லப்பைக ஃபர்ராஜல் கர்பி லப்பைக் என்று. பிறகு சொன்னாங்க ஒரு இடத்துல, இது எந்த இடம்னு கேட்டாங்க. இது இந்த இடம், இங்க தானே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தல்பியா சொன்னாங்க அதையும் சொன்னாங்க. பின்னால மக்கள் அவரை கடவுளாக்கிட்டாங்க இல்லையா, அதனால அவர் தல்பியா என்ன சொல்றாரு பாருங்க,
லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் அன அப்துக் இப்னு அமதிக். யா அல்லாஹ், நான் உனக்கு முன்னால் ஆஜராயிட்டேன், நான் உன்னுடைய அடிமை. அப்துக வபுனு அமதிக, உன் அடிமையின் மகன், மரியமுடைய மகன் நான். என்ன போய் மக்கள் கடவுள் என்றும் 3 தெய்வத்தில் ஒரு தெய்வம்னு சொல்றாங்க. நான் கடவுளும் அல்ல, கடவுளுடைய குமாரனும் அல்ல, உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமை பெண்ணான மரியமுடைய மகன். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நபிமார்கள், இங்கிருந்து இவர் வந்தாரு, இந்த இடத்துல இருந்து அந்த நபி வந்தாங்க, இந்த தல்பியா சொன்னாங்கன்னு சொல்லி மக்கா வந்து சேருகிற வரை ஒவ்வொரு இடத்தை கடக்கும் போதும் அப்ப என்ன அந்த வரலாறை ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப இது மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்ன இடம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அந்த இடத்துல நமக்கு உணர்வு வராமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நமக்கு உணர்வு வராமல் இருக்குமா? இந்த வணக்கத்தை உணர்வோடு உள்ளத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருவாங்க. நிறைய அழகான நிகழ்வுகள் எல்லாம் இந்த பயணத்தில் நடக்கும். பல்வேறு விஷயங்கள், பல்வேறு சட்டங்கள், நிறைய பேர் ஃபத்வாக்கள் கேட்பாங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த ஹஜ்ஜத்துல் வதால தான் அதுவரைக்கும் பெருமானாரை காணாத பல முஸ்லிம்கள் இருந்தாங்க. இந்த பயணத்தில் தான் பார்க்குறாங்க எல்லாரும். முதல் பார்வை அப்பதான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஏன்னா அப்போ பல நகரங்களில் இஸ்லாம் பரவி முதல்ல ஹஜ்ஜுக்கு வரும்போது தான் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்கட்டுங்கிறதுக்காக வேண்டியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் தவாஃப் செஞ்சாங்கன்னு வருது. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ஏன் ஒட்டகத்தில் தவாஃப் செஞ்சாங்க? லியராஹுன் நாஸ், எல்லா மக்களும் தன்னை பார்க்கணும், தன்னை பார்த்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கணும் என்று. இப்படி அருமையானவர்களே, இது ஒரு உணர்வுபூர்வமான வணக்கம். ஒரு பெண்மணி திரு மக்காவை நோக்கி வர்றாங்க. இந்த காலத்தில் இப்போ நாம காபாவை ஃபோட்டோக்கல்ல வீடியோக்கல்ல எல்லாத்திலையும் பார்த்து பார்த்து நேரில் போனால் முன்பிருந்த அந்த உணர்வுகள் இப்போது குறைஞ்சி விட்டது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவங்க காபாவை பார்த்தாங்கன்னா தன்னிலை மறந்துடுவாங்க. காபாவை பார்க்கிற போது அவங்க நிலை மறந்து போயிடுவாங்க. அப்படியே சிலையாகத்தான் நிற்பாங்க எல்லாருமே. ஒரு அம்மா வர்றாங்க, காபாவை எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம், பல ஆயிரம் மலை மைல்கள் கடந்து வர்றாங்க, நெருங்கிட்டாங்க, மஸ்ஜிதுக்கும் வந்துட்டாங்க. கேட்குறாங்க, ஐன பைத்து ரப்பி, என் ரப்புடைய வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி. மக்கள் சொன்னாங்க, பக்கத்தில் வந்துருச்சுமா, ஏதோ நீ பார்க்குற அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்லி. அந்த அம்மா இந்த ஒரே வார்த்தை தான் சொல்லிக்கொண்டே போகிறாங்க. காபாவை நெருங்குறாங்க. பைத்து ரப்பி பைத்து ரப்பி, என் ரப்புடைய வீடு ரப்புடைய வீடு என்று சொல்லிக்கொண்டே சென்று அப்படியே காபாவோடு தன்னை அணைக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய மையத்தை தான் மக்கள் தூக்கினாங்க. அருமையானவர்களே, இது ஒரு இஷ்குடைய வணக்கம். உள்ளத்தில் ஆர்வம் இருக்கணும். இது சாதாரண வணக்கம் அல்ல. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்க இந்த ஹுர்மத்து, இந்த கண்ணியத்தை எல்லாம் பேணுறது இல்லை. நம்ம குறை சொல்லுகிற நோக்கம் இல்லை. நம்ம ஹாஜிகளும் இந்த பயானை கேட்பாங்கன்னு தான் சொல்கிறோம். இது இஷ்குடைய வணக்கம். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய வீட்டு, ஆனால் அல்லாஹ்வுடைய வீடுங்கிறது ஒரு காந்த சக்தி. உலமாக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. மக்களை இழுக்கிற காந்தம் அது. எல்லா நாட்டு மக்களும் வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து வர்றாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காபாவை என்னங்க தவாஃப் செய்யும் போது ஒரு காலத்தில், இப்போ பார்த்தா செல்ஃபி எடுத்துக்கிட்டு தவாஃப் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் தவாஃப் செய்யும் போது மக்களுடைய அதான் சொல்லுவோம், தவாஃபில் இந்த புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். முதல் சுற்றுல அந்த துவா, ரெண்டாவது சுற்றுல அந்த துவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் சொல்லித்தரவே இல்லை. கல்புல இருந்து வரணும் உங்க துவா. புக்கை பார்த்தா அந்த கல்புல இருந்து வராது. ஒரு காலத்தில் மக்கள் தவாஃப் செய்கிற போது அவங்க அல்லாட்ட அழுதது, அல்லாட்ட கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அம்மா வாலிப பருவத்தில் அந்த அம்மா என்ன செஞ்சாங்களோ, அந்த அம்மா தவாஃப் செய்ய வர்றாங்க. ஒரு வயதான காலத்தில் வர்றாங்க. தன்னுடைய இளமைய கால தவறுகளை எல்லாம் சொல்லி அழுதுகிட்டே சுத்துறாங்க. இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஸஹபத்தில் லத்தாத் வ பகியத்தித் தபிஆத். ஸஹபத்தில் லத்தாத், யா அல்லாஹ், வாலிபத்தில் செய்த எத்தனையோ தவறுகள், பாவங்கள், அந்த இன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இப்போ இருக்கிறதெல்லாம் பாவ சுமதான் இருக்குது. ஸஹபத்தில் லத்தாத் வ பகியத்தித் தபிஆத், இன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பாவம் தான் இருக்குது. இந்த பாவங்கள் இங்கே இறக்கப்படவில்லையானால் வேற எங்க போய் நான் இறக்கி வைக்க முடியும்? பாருங்க எவ்வளவு உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை. தவாஃப்ல அதை சொல்லுங்க. சும்மா முதல் சுத்துல ஒரு துவா, ரெண்டாவது சுத்துல என்ன, அதுல ஒண்ணுமே கிடையாது. இதுல இதுதாங்க அந்த அம்மாவுடைய இந்த வார்த்தைகளை பாருங்க. இதுதான் தௌபா. பெருமானார் சதம் சொல்லுங்க, தௌபத்து அந்நதம், கைசேதமே தௌபா. இப்ப நாமளும் இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு தகுதியானவர்கள். எல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், அந்த இன்பங்கள் முடிந்து விட்டது, பாவ சுமைகள் இறக்கப்படலை.
இங்கே இறக்கப்படவில்லையானால் துனியாவில் இந்த பாவத்தை எங்கே போய் இறக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜர் அஸ்வதை முத்தமிடும் போது அவ்வளவு அழுதாங்க. பின்னால் ஹஜ்ரத் உமர் நிற்கிறாங்க. திரும்பி பார்த்தா உமருல்லாஹ் நிற்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே ஹுனா துஸ்கபுல் அபராத், இது கண்ணீர் சிந்தப்பட வேண்டிய இடம். இது ஹுனா துஸ்கபுல் அபராத், இது கண்ணீர் சிந்தப்பட வேண்டிய இடம். அப்ப நபிமார்கள் கண்ணீர் சிந்திய இடம், நல்லோர்கள் கண்ணீர் சிந்திய இடம். அந்த இடத்துல போயும் கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக இங்க இருக்கிற மக்களுக்கு நான் தவாஃப் செய்யறதை காட்டுறேங்கிற பேரில் செல்ஃபி எடுத்துக்கொண்டு தவாஃப் செய்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியமற்றவர்கள், எவ்வளவு ஒழுக்கமற்றவர்கள். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னால கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமா இது? அது போட்டோ எடுக்க வேண்டிய இடமா என்ன? ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தயவு செய்து சொல்லுங்க, இந்த போனை கொண்டு போய் தயவு செய்து இத்தகைய பாவங்களை செய்யாதீங்க. உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம் அது. அங்க இருக்கிற ஹாஜிகளுக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். அது அதிசயங்கள் நடக்கும். இப்ப கேட்டா அடுத்த நொடி பார்ப்பீங்க துவா கபூல் ஆயிடும். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். துவா செஞ்சா நம்ம எதை கேட்டோமோ அது நடக்கும். யாரையாவது பார்க்கணும்னு நினைப்போம், லட்சோப லட்சம் மக்கள் அவர் எங்க இருக்கிறாரு எங்க தங்கி இருக்கிறாருன்னு தெரியாது. நமக்கு விருப்பமான யாரையாவது சந்திக்கணும்னு துவா செஞ்சு பாருங்க, உடனே நடக்கும். நான் எனக்கு 2018 நான் ஹஜர் அஸ்வதை பக்கத்தில் போய் 2 கைகளை வைத்து அப்படியே அழகா ஹதீஸில் சொல்லப்பட்ட மாதிரி முத்தமிட்டேன். யாரையும் முன்னால் இருந்து இடிக்கல, சைடில் வலப்புறம் இடதுபுறம் இடிக்கல. அது ஒரு பெரிய அதிசயங்க. இஷாவுக்கு மகரிபுக்கு பின்னால முல்தசம்ல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ் ஹஜர் அஸ்வதை முத்தமிடணும்னு துவா செய்கிறேன். எவ்வளோ நேரம் துவா செஞ்சேன்னு தெரியாது. இஷா வக்து வந்துட்டா தொழுகை நேரத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சுருவாங்க. அப்படியே எஞ்சி திரும்பி அப்படி பார்க்குறேன், எல்லாம் சஃபில் உட்காந்துருக்குறாங்க. ஹஜர் அஸ்வதை முத்தமிடுறதுக்கு அந்த கடைசி நேரத்தில் ஒரு 10 பேரை லைனில் விட்டுருப்பான். அந்த லைனில் போய் நானும் நின்றுக்கிட்டேன். அதில் அப்படியே அழகா முத்தமிட்டேன். துவா தான் எல்லாமே, எல்லாருக்கும் நடக்கும். அது துவாக்கள் கபூல் ஆகிற ஒரு அற்புத இடம். அங்கே யார்கிட்டையும் மக்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லை. ஹஜ்ரத் இப்னு உமருடைய மகனார் சாலிம் பின் அப்துல்லா பெரிய ஆலிம், மதீனாவுடைய 7 சட்ட மேதைகளில் ஒருவர் சாலிம். அவர் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது அன்றைய அரசர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவரும் தவாஃப் செய்கிறார். இப்போ சாலிம் போறாரு, சாலிம் தவாஃப் செய்கிறாருன்னு சொன்னதுமே ஒரு பெரிய அறிஞராச்சே, மதீனாவுடைய 7 பெரும் அறிஞர்களில் ஒருவர் ஹிஷாம் மன்னர் அவருக்கு பக்கத்தில் போய் கேட்குறாரு, என்ன சாலிம் அவர்களே ஏதாவது தேவை இருக்குதான்னு கேட்குறாரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, சாலிம் அவர்கள் நீங்கள் எங்கே வச்சு கேட்குறீங்க? அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் என் தேவையை கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ மன்னர் பதில் சொல்ல முடியல, பேசாமல் அமைதியாக இருந்துட்டார். தவாஃபெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் மன்னர் கேட்குறார், அல்லாஹ்வுடைய வீட்டில் கேட்க வெட்கப்படுறீங்கன்னு சொன்னீங்க, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல, ஏதாவது தேவை இருக்குதா சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்டாங்க, சாலிம் அவர்கள் உங்கள்கிட்ட எந்த தேவையை நான் கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆகிரத்துடைய தேவையா துனியாவுடைய தேவையான்னு கேட்டார். ஆகிரத்துடைய தேவையை நான் நிறைவேற்ற முடியுமா? துனியாவுடைய தேவையை தான் கேட்குறேன்னு சொல்லி சாலிம் சொன்னாங்க, துனியாவை இந்த துனியாவுக்கு அரசனாகி அல்லாட்டையும் நான் கேட்கறது இல்லை, இந்த துனியாவுக்கு சொந்தக்காரர் இல்லாத உங்கள்கிட்ட போய் நான் எதுக்கு கேட்குறேன்னு சொன்னேன். துனியாவை நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்? துனியாவை நான் அல்லாட்டே கேட்கறது இல்லை, அவன் தான் இந்த உலகத்துக்கே மாலிக்கு. இப்போ அப்படி மக்கள் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போயிட்டா யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டாங்க, அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம். மக்கள் தயாராகி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது. ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருங்குது. ஹஜ்ஜுடைய நாட்களில் நாம் இப்போ ஃபஜ்ரில் டெய்லி இந்த துல்ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு நாளுடைய சிறப்புகளையும் சொல்கிறோம். குர்பானியை பற்றிய சட்டங்கள் எல்லாம் அடுத்தடுத்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஃபஜ்ருக்கு பிறகு பயான் செய்கிறோம். அதையும் கேட்டு அமல்கள் செய்யுங்க. இருக்கிற இந்த ஒரு 7 நாள் 8 நாள் இருக்குது, நோன்பு எவ்வளோ வைக்க முடியுமோ வைங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் நமக்கு நம்முடைய கணக்கில் தான். மக்கால் அரஃபா வியாழக்கிழமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மக்கா மதீனாவுக்கு மத்தியில் ஒரு நாள் வித்தியாசம் இருந்தது. எந்த வருஷம் நபிஸல்லா ஹஜ்ஜுக்கு போனாங்களோ அந்த வருடமே மக்கால என்னங்க சனிக்கிழமை பெருநாள் வருதுன்னா மதியனால ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அது பெருமானார் காலத்திலேருந்து இருக்குது. இப்போ நமக்கு கணக்கு நம்முடைய பிறதான் கணக்கு. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் அன்று நாம் நோன்பு வைக்கிறது சுன்னத்தை முஅக்கதாது. அதற்கு முந்தைய நாட்களில் நோன்பு வைங்க. ரமலானில் விடுபட்ட கதா இருந்தால் இந்த நாட்களில் அந்த கதாவை வைங்க, 2 நன்மையும் கிடைச்சிரும். கதாவும் ஆகி போயிடும், இந்த நாட்களில் நோன்பு நோட்டதும் கிடைத்து போயிடும். இப்போ அரஃபாவுடைய நாள் ஹாஜிகள்
தங்களுடைய மொத்த கவனத்தையும் அரஃபா மைதானத்தில் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி இருக்க வேண்டிய நாள் அது இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அரஃபா மைதானத்தில் உணர்வு பூர்வமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அன்றைய தினம் முழுக்க முழுக்க அல்லாட்ட கெஞ்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அது. அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்பான், அரஃபாவுடைய நாள் என்று என்னுடைய அடியார்கள் எதற்காக வந்திருக்கிறாங்க? பரட்டை தலையோடு அழுக்கு ஆடைகளோடு ஏன் வந்திருக்கிறாங்க? உன்னுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், என்னை பார்க்காமலே என்னுடைய ரஹமத்தை எதிர்பார்க்குறாங்களா? என்னை பார்க்காமலே என்னை பயப்படுறாங்களா? அப்போ என்னை பார்த்தா என்னுடைய அடியார்கள் எவ்வளவு பயப்படுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்லுவான், என் அடியார்களுடைய பாவங்கள் மணற் குவியல் அளவுக்கு இருந்தாலும் மன்னித்து விட்டேன், உலகத்தினுடைய நாட்களின் எண்ணிக்கை அளவுக்கு இருந்தாலும் மன்னித்து விட்டேன், மலை துளிகள் அளவுக்கு இருந்தாலும் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன்னு பாருங்க. அப்போ அல்லாஹ் ஹஜ்ரத் அலி சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்திலிருந்து பலரை விடுதலை செய்கிறான். அரஃபாவுடைய நாள் என்று அல்லாஹ் கணக்கில்லாமல் விடுதலை செய்கிறான். அதனால் அரஃபாவுடைய நாள் என்று அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்யுங்கள் என்று ஹாஜிகளுக்கும் சொன்னாங்க, நமக்கும் சொன்னாங்க. யார்? ஹஜ்ரத் சையதுனா அலி. அரஃபாவுடைய நாள் என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹும்ம அத்திக்னி மினன் நார். இந்த துவாவை நம்ம ரமதான்ல மட்டும் கேட்குறோம். அரஃபா நாள் என்று கேளுங்க, அல்லாஹும்ம அத்திக்னி மினன் நார், யா நரகத்திலிருந்து என்னை விடுதலை செய்வாயாக. வ ஔஸிஅலி மினர் ரிஸ்கில் ஹலால், எனக்கு ஹலாலான ரிஸ்க தாராளமாக தருவாயாக. வஸ்ரிஃப் அன்னி ஃபஸகத்தல் ஜின்னி வல் இன்ஸ், என்னை விட்டும் மனிதர்களிலும் ஜின்னுகளிலும் உள்ள கெட்டவர்களை தூரமாக்குவாயாக. இந்த 3 துவாக்களை ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற சஹாபி, பணக்கார சஹாபிகளில் ஒருவர், அவர் அரஃபா நாள் அன்று எவ்வளவு தர்மம் செஞ்சாருன்னா 100 ஒட்டகம், 100 மாடு, 100 ஆடு எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டார். அவருடைய அடிமைகளை 100 பேருக்கு விடுதலை கொடுத்துட்டார். இப்படி அரஃபா நாள் அன்று இவ்வளவு நல்லறங்களை செய்வார்கள் நல்ல மக்கள். எனவே ஹாஜிகள் அரஃபாவுடைய நாள் அன்று அல்லாஹ் இன்னைக்கு என் பாவத்தை மன்னிப்பானா என்று அரஃபாவில் எவனாவது சந்தேகப்பட்டால் அவனை விட துர்பாக்கியசாலி உலகத்தில் யாருமே இல்லை. அரஃபா மைதானத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அருள் மீது சந்தேகம் வரக்கூடாது. அந்த அரஃபாவுடைய நாள் வருகிற போது நாமும் அதே உணர்வை பெறணும். இங்கேயும் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்குது. அன்றைய தினம் நோன்பு வைக்கிறது, அரஃபாவுக்கு முன்னால் உள்ள நாட்களிலும் திங்கக்கிழமை நோன்பு வைங்க, வியாழக்கிழமை நோன்பு வைங்க. எவ்வளோ நாட்கள் இந்த 9 நாட்களுக்குள் முடியுமோ நோன்பு வைங்க. பிற 1லிருந்து யார் நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாங்களோ, பிற 1லிருந்து நோன்பு வைக்கிறாங்களோ 9 நாள் நோன்பு வைக்கணும். 10வது நாள் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வச்சது 9 நாள், 10 நாள் நோன்பு வச்ச நன்மையை அடையணும்னு சொன்னால் 10வது நாள் ஈதுடைய நாள் இருக்கு இல்லையா? ஹஜ்ரத் அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஈதுடைய நாள் அன்று காலையில் எழுந்தது முதல் எதையும் சாப்பிடாதீங்க. ஈது தொழுது விட்டு குர்பானி இறைச்சியை சாப்பிடுங்க முதல்ல. அந்த கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தீங்க பாருங்க, அதற்கு முழுசா ஒரு நாள் நோன்பு நோட்ட நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப லேட்டாக அறுப்போம், அப்போ சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் தொழுது சீக்கிரம் அறுத்துறோம். அதனால அதையும் கடைபிடிக்கலாம். யார் இந்த தொடர்ந்து 9 நாள் நோன்பு இருக்கிறாங்களோ 10வது அன்றைக்கு காலையில் எதுவும் சாப்பிடாம குர்பானியை முதல்ல சாப்பிடுங்க. 10 நோன்புகள் வைத்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவதாக சொன்னான். எனவே அருமையானவர்களே, ஹஜ்ஜுடைய இந்த நாட்களில் நமக்கும் இந்த வாக்கியம் கிடைக்கணும். ஹஜ்ஜு செய்தவர்கள் செய்யாதவர்கள் எல்லோருமே ஆசைப்படணும். வரக்கூடிய காலங்களில் தடைகள் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த வழிகள் லேசாக்கப்படணும். உம்மத்துடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கணும். ஹாஜிகள்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா இதை அவங்களும் கேட்பாங்க இல்லையா? பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக குறிப்பாக இந்த நாட்களில் நாமும் எல்லா ஹாஜிகளும் துவா செய்யணும். அந்த மக்கள் சந்திக்கிற இடர்பாடுகளை நாம் விளக்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளவு துயரங்கள் கஷ்டங்களை அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. இந்த கஷ்டங்களை உணர்த்துவது சீக்கிரம் அவர்களுக்கு விடுதலை வரவிருக்கிறது என்பதுதான். இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்துக்கு பிறகு நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கவே செய்கிறது. 2 தடவை அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு துயரமோ வெகு விரைவில் அதற்கான விடுதலை இருக்க தான் செய்கிறது. அதை நாமும் விரைவில் காணத்தான் போகிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் மிக ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் தொழக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்விடத்திலே எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று துவா செய்கிறோம். கருணையில் ரொம்ப எல்லா ஹாஜிகளுக்கும்
பூரா உடல் நலத்தோடு ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிற வாய்ப்பை தருவாயாக. எங்களுக்கும் ஆண்டுதோறும் ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்தை தருவாயாக. மதீனா முனவ்வராவுடைய ஜியாரத்துடைய வாய்ப்பினையும் தருவாயாக. ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். உலமாக்கள் சொல்லுவாங்க, 3 அமல்கள் செய்து விட்டு 3 அமல்களில் ஒரு அமல், இந்த 3ல் ஏதாவது ஒரு அமலுக்கு பிறகு ஒரு இன்சான் மொத்தா போயிட்டா நேராக சொர்க்கம் தான். ஹஜ்ஜை முடிச்சுட்டு மொத்தா போயிட்டா நேராக சொர்க்கம். உம்ரா முடிந்து நேராக மொத்தா போயிட்டார் அப்படியே சொர்க்கம். ரமலான் முடிந்து மொத்தா போயிட்டார் உடனே அவருக்கு சொர்க்கம். இதை அறிஞர்கள் சொல்லுவோம். அதனால தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை செய்துவிட்டு ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு கடைசி ஹஜ்ஜை செஞ்சுட்டு அவங்க திரும்புகிறாங்க. மக்காவுக்கு மதீனா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்போ தான் ஒரு இடத்துல உட்காந்து அவர் என்ன நினச்சாரோ தெரியல, பயண கலைப்பில் அல்லாட்ட கேட்குறாரு, அல்லாஹ் கபீர சின்னி, வயசாகி போச்சு எனக்கு, வல்லாஹ் உஃபத் குவத்தி, என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பலவீனமாயிடுச்சு, வந்தஷரத் ரஅய்யதி, என்னுடைய நாடும் விசாலமாயிடுச்சு, இதுவரைக்கும் நான் நேர்மையாக ஆட்சி செஞ்சேன், கரெக்டாக ஆட்சி செஞ்சேன், வயசான காலத்தில் நான் கோட்டை விட்டுறக்கூடாது, அதனால ஃபக்பித்னி இலை, என்னை உன் பக்கமாக கைப்பற்றுவாயாக. அவங்க துவா செய்கிறாங்க, அல்லாஹும் மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, எனக்கு உன் பாதையிலே ஷஹீதாகிற பாக்கியத்தை கொடு, வல் மௌத ஃபீ பலதி ரசூலி, உன்னுடைய நபியுடைய நகரத்தில் மூத்த கொடு. துவா செய்கிறாரு. மதீனா வர்றாரு. அந்த முஹர்ரமில் ஷஹீதாக்கப்பட்டான். ஷஹீதாவும் ஆயிட்டாங்க, மதீனாலே மூத்தானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்திலையும் அடக்கப்பட்டாங்க. அவ 3 அமல்களுக்கு பிறகு, ஹஜ்ஜுக்கு பிறகோ உம்ராவுக்கு பிறகோ ரமலானுக்கு பிறகு, இந்த 3ல் ஒன்று ஒரு மனுஷனுக்கு நடந்தா அவர் சொர்க்கவாதி என்று அடித்து சொல்லலாம். இப்போ ஹஜ்ஜில் மரணிப்பவர்களும் பாக்கியமிக்கவர்களே, எல்லோரையும் அல்லாஹ் ஆஃபியத்தோடு ஹஜ்ஜு செய்கிற தௌஃபீக்கை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.